அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பதனால்தான் தமிழகத்தில் இந்த இருந்து விரட்டணும். ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாம தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது. செல்லூர் ராஜன் கிட்ட சொல்லிருங்க, அண்ணாமலை கொஞ்சம் வாய்க்கொழுப்பு அதிகம் தான், அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தா அவர் செல்லூர் ராஜன் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிரிச்சுட்டேன்னு சொல்லிருங்கண்ணா. அடுத்ததுண்ணா, ரேஸ்ல கடைசியா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர். யாரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்ல. திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு, நம்ம ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கிறோம். கடைசியில் வின்னர் யாருன்னு நீங்க எலெக்ஷன் கவுண்டிங் அப்ப பாருங்கண்ணா. சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும். நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன். இப்போ இந்த திரு பிஜேபி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து செல்லூர் ராஜு வந்து கலாச்சிருக்காரு. அதையும் தாண்டி திமுக வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல, பிஜேபி வந்து களத்தில் இறங்கிட்டு சொல்லி இதையும் தாண்டி தான் ஒரு தமிழன், அதுவும் கொங்கு தமிழ்னு சொல்லியிருக்காரு. இந்த பொலிட்டிக்கல் கேமில் பிஜேபி என்ன அளவுக்கு ப்ளே பண்ணி நம்ம பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். இதை பற்றி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.